ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது கொங்கு நாட்டு ஸ்டைல் சிக்கன் குழம்பு, தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. நான் எடுத்திருக்க சிக்கனோட அளவு 3/4 kg. அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு, தேங்காய், மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, அரிசி, தனியாத்தூள். வதக்கறதுக்கு தேவையான எண்ணெய். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி தான் சேர்க்கணும். அரிசி நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு, சீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடவே கருவேப்பிலை, மஞ்சள் தூள், வரமிளகா 3 சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மல்லித்தூள் சேர்த்திட்டு ஒரு பரட்டிட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பை ஆனில் வச்சுருக்க கூடாது, தீஞ்சு போயிடும். அதனால் சேர்த்துனதும் லைட்டாக ஒரு பரட்டிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மறுபடியும் தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு இது 3 சேர்ந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கனோட சேர்த்து சிக்கன் ஹெட்டும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கடையிலேயே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அதில் குட்டி குட்டி முடி இருக்கும். அது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்ததும் அடுப்பில் வச்சு அதை நல்லா கருக்கி எடுத்துக்கலாம். கருக்கிட்டு இப்போ சிக்கனையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். வேணும்னா இந்த இடத்துல வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். நான் இன்னைக்கு வெங்காயம் போட்டு போகிறதில்ல. அப்புறம் சிக்கனையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி தூவி இதை நம்ம சூப்பாக கூட எடுத்து குடிக்கலாம். தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னால் குழம்பு குடித்தா நல்லா சளிக்கு கேட்கும். இப்போது தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூட பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் ஊற்றுனக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுர கட்டினதும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். குழம்புலேயே சிக்கனை விடணும் அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் எப்பயுமே நாங்கள் குழம்புல சிக்கன் விட மாட்டோம். அதை தனியாக வடித்து எடுத்துட்டு மறுபடியும் மசாலா போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நாங்கள் வந்து அதை வறுத்துக்குவோம். இது 2 in 1 சிக்கன் குழம்பு. இப்போ வாங்க சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, தேங்காய், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா, மிளகாய்த்தூள், பள்ளிப்பாளையம் சிக்கன் சக்தி மசாலாவோடது இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த குழம்பு வேணும், நம்ம இப்போ செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த குழம்பு, அது வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த குழம்பு ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா அந்த குழம்பு அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன். பொரிஞ்சதும் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி, தேங்காயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் சிக்கனும் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஆர் சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லலாம். வந்து குழம்புலேருந்து வடிச்சா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். நீங்க வந்து பச்சைக்கறியா போட்டு நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்றேன். கடையில வாங்கின மசாலாலாம் எதுவும் யூஸ் பண்ணாம வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு நான் வந்து இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் யூஸ் பண்றேன். ராகி முத்தாவும் சில்லி சிக்கன் ரெசிபியும் இன்னொரு வீடியோல ஷேர் பண்றேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு இந்த லஞ்சோட என்ஜாய் பண்ண போறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.